ஒரு இஸ்லாமியன் இன்னொரு இஸ்லாமியனுக்கு அவன் செய்யக்கூடிய கடமைகள் 5 இருக்கின்றது. அவன் சலாம் சொன்னால் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். நம்மிலே எத்தனை பேர்கள் இதிலே தவறிவிட்டோம்? சலாம் சொல்வதற்கு கூட தரம் பார்க்கிறோம். பணக்காரர்கள் சலாம் சொன்னால் பதில், ஏழைகளோ முசாபிர்களோ சலாம் சொன்னால் பதில் சொல்வதில்லை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே முதல் கடமை, அவன் சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சொல்லுங்கள். உங்களுக்கு அறிமுகமானவராக இருந்தாலும் அறிமுகமாக இல்லாவிட்டாலும் நீங்கள் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பார்த்து சலாம் சொன்னால் நீங்கள் பதில் சலாம் சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். இது முக்கியமான கடமை. ஒரு இஸ்லாமியனுக்கு முக்கியமான கடமை 5 கடமைகளிலே முந்திய கடமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதுவே ஒரு வாலிப பெண் ஒரு வாலிப ஆணுக்கு சலாம் சொன்னால் மார்க்கத்தில் அனுமதி இல்லை. ஒரு வாலிப ஆண் ஒரு வாலிப பெண்ணுக்கு சலாம் சொல்வது இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. நபிகள் நாயகம் தெளிவாக நமக்கு விளக்கங்களை கொடுத்திருக்கிறார்கள். இரண்டாவதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முஸ்லிம் நோய்வாய்ப்பட்டு விட்டால் அவனை போய் விசாரிக்க வேண்டும். நோய்வாய்ப்பட்டு விட்டால் விசாரிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமும் அல்ல, முஸ்லிமையும் கடந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு யூதன் உடல்நிலை சரியில்லை, அவனை போய் சந்தித்தார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இது மனித நேயமாகும். மனிதனுடைய உயிருக்கு மரியாதை கொடுப்பது, மனிதனுக்கு மரியாதை கொடுப்பது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய சஹாபாக்களுக்கு மத்தியிலே உடல்நிலை சரியில்லை என்று சொன்னால் சென்று சந்திப்பார்கள். அலி ரலியல்லாஹுவிற்கு உடல்நிலை சரியவில்லை, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் 3 சஹாபாக்களும் சேர்ந்து போய் சந்தித்தார்கள். அதிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சரித்திரமே இருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூன்றாவதாக சொன்னார்கள், ஒரு முஸ்லிம் மரணித்து விட்டால் அவன் இறுதி கட்டம், அவனுடைய ஜனாசா தொழுகை, அவனுடைய அடக்க ஸ்தலம், அவனை அடக்கும் முடியும் வரை அடக்கி முடிக்கும் வரை அவன் அந்த ஜனாசாவிலே கலந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான்காவதாக ஒரு முஸ்லிம் விருந்திற்காக வேண்டி அழைத்தால் அந்த விருந்திற்கு பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சரியான காரணங்கள் இருந்தால் மட்டுமே அதை முறிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கப்படுகிறது. சரியான காரணங்கள் இல்லாமல் ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு விருந்து சொல்லுவானே ஆனால் விருந்திற்கு பதில் சொல்ல